அனைவருக்கும் வணக்கம். த பவர் ஆஃப் நவ் எக்கார்ட்டோடைய ஒரு புக்கு தான் நான் கண்டினியூஸாக சொல்லிட்டு இருக்கேன். இன்னைக்கு சாப்டர் 10 உடைய தொடர்ச்சி. சாப்டர் 10 வந்து நான் போன செஷன்ல சொன்னேன் இல்லையா, அதோடைய கீ பாயிண்ட்ஸ் மட்டும் இப்போ நான் டிஸ்கஸ் பண்ணிடுறேன். சரண்டர் பத்தி இல்லை சொல்லிட்டு இருந்தேன். இப்போ சரண்டர் அப்படின்னா என்னன்னா அக்செப்டன்ஸ் தான். நம்ம எந்த மாதிரி சூழல்ல இருக்கோமோ அந்த சூழ்நிலையை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கும் போது சரண்டர் அப்படிங்கிறது ஆகுது. ஓகேவா? சரண்டர் அப்படிங்கிறது வந்து என்னன்னா அந்த சூழ்நிலையிலிருந்து உங்களுக்கு என்ன ஈல்டு, என்ன உங்களுக்கு கிடைக்குது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஒன்று சொல்லியிருக்கேன் நான். என்னன்னா, நம்ம வந்து ஒரு மூடு பனி, அந்த மூடு பனி இருக்கும்போது நம்ம ஒரு இடத்துல நடந்து போறோம் அப்படிங்கும்போது அந்த பனியில நமக்கு ஒண்ணுமே தெரியாது, முன்னாடி என்ன இருக்கு அப்படிங்கிறதே நமக்கு தெரியாது இல்லையா? ஸோ நம்ம அப்ப என்ன பண்ணுவோம், நம்ம கையில இருக்க அந்த ஃபிளாஷ் லைட் அதை வச்சு நம்ம அடிக்கிறோம். இந்த லைட் அடிக்கும் பொழுது அந்த மூடு பனியை அந்த லைட் வந்து அப்படி கிழிச்சிட்டு அந்த வழி காட்டுது இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் இங்க இதுல என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த மூடு பனி அப்படிங்கிறது தான் நம்மளுடைய வாழ்க்கையுடைய சூழல்ங்கிறது. அதாவது இந்த பிக்சர்ல காட்டியிருக்கு இல்லையா, இங்க இந்த பாஸ்ட் அண்ட் ஃபியூச்சர் அப்படிங்கிறது. ஸோ அந்த சூழ்நிலை அப்படிங்கிறது தான் அந்த மூடு பனி அப்படிங்கிறது. டார்ச் லைட், அந்த ஃபிளாஷ் லைட் கையில வச்சிருக்கோம் இல்லையா, அதுதான் நம்மளுடைய அந்த கான்சியஸ்னஸ் அப்படிங்கிறது. ஸோ நம்ம சூழல்ல, இந்த மாதிரியான ஒரு சூழல்ல இந்த கான்சியஸ்னஸ் இல்லைன்னா நம்மளால வாழ்க்கையில டிராவல் பண்ண முடியாது. அங்கேயே நம்ம மாட்டிக்கிட்டு தவிப்போம். அண்ட் அந்த ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, அதுதான் உங்களுடைய ஸ்டேட் ஆஃப் பீயிங் அப்படிங்கிறது. அதுதான் இந்த நவ் அப்படிங்கிறது, இந்த பிக்சர்ல காட்டியிருக்கேன் அதுதான். ஸோ இந்த சரண்டர் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்க சரண்டர் ஆகலைன்னா நீங்க வந்து மைண்ட் அப்படிங்கிற அந்த லெவல்ல தான் இருக்கிறீங்க. ஸோ நமக்கு வந்து எந்த ஒரு சூழல்லையும் ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஒன்று வந்து ரெசிஸ்டன்ட், இன்னொன்று வந்து சரண்டர் தான். ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா, உங்களுக்குள்ள ஒரு ரியாக்ஷன் நீங்க கொடுக்குறீங்கல்ல, ஏதாவது பேசும் பொழுது கூட ஒரு ரியாக்ஷனோட பேசுறது, உங்க வார்த்தைகள் மூலியமா. இப்போ கோபமா பேசுறதுங்கிறது வந்து அது ஒரு ரெசிஸ்டன்ட் தான், எதிர்க்கிறீங்க, ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க. ஸோ உங்களுடைய ஆக்ஷன்லயோ உங்களுடைய செயல்லையோ ஒரு எதிர்ப்பை நீங்க தெரிவிக்கும் பொழுது அந்த சூழ்நிலையை நீங்க ஏத்துக்கல, அதாவது உங்களுடைய ஃப்ளோ ஆஃப் லைஃப் அப்படிங்கிற விஷயத்துல நீங்க போல, நீங்க வந்து அதை வந்து தடை பண்றீங்க அப்படிங்கிறது தான். ஸோ உங்களுடைய எனர்ஜி ஃப்ளோவுமே அதனால தடைப்படும் அப்படிங்கிறது. ஸோ இதை வந்து இந்த தாவுசம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த, ஒரு தாவுசம் இருக்கு இல்லையா, அதுல வந்து ஒரு 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 டேர்ம் இருக்கு. என்னன்னா ஓ ஊ வே அப்படின்னு ஒரு டேர்ம் இருக்கு. ஸோ அந்த டேர்ம் வந்து என்ன சொல்லுதுன்னா சும்மா இரு அப்படிங்கிறது. ஸோ இந்த சும்மா இருங்கிறத வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம்ல. அது என்னன்னா இந்த நான் ரெசிஸ்டன்ஸை தான் அவங்க சொல்ல வராங்க. அதாவது எதிர்ப்பே இல்லாம இருக்கிறது தான் அந்த சும்மா இரு அப்படிங்கிறது, டூயிங் நத்திங். சும்மா கண்ணை மூடிட்டு சும்மா இருக்கிறது. பட் ஆனா நம்ம என்ன நடக்கணுமோ அது நடந்துட்டு இருக்கும். ஸோ என்னன்னா இதுல அந்த ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா, நீங்க வந்து ஒரு விஷயத்த செய்யறீங்க, அது என்ன மாதிரி செய்யறீங்கன்னா ஒரு ரியாக்ஷனோட செய்யறீங்க. அந்த ரியாக்ஷன் இல்லாம இருக்கிறது தான் அந்த அக்செப்டன்ஸ் அப்படிங்கிறது. நம்ம இந்த ஈகோவை பொறுத்த வரைக்கும் அது என்ன நம்புது அப்படின்னு பாக்குறீங்கன்னா, இந்த ரெசிஸ்டன்ஸ் இருந்தாதான் நம்ம வந்து எல்லா விஷயத்தையுமே சாதிக்க முடியும் அப்படின்னு இந்த ஈகோ வந்து நினைக்குது. அதாவது என்ன, இப்போ ஒரு குழந்தைய நீங்க வந்து திட்டுறீங்க, அதாவது உங்க பேச்ச கேட்கல உடனே திட்டுறீங்கல்ல, நம்ம அதட்டுனா திட்டுனா ஒரு 2 தடவை திட்டுனா நம்ம சொல்றத கேட்கும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு பிலீஃப். ஸோ ஆனா அப்படி கிடையாது. நீங்க கண்டினியூஸா இந்த மாதிரி வந்து மிரட்டி ஒரு விஷயத்த சாதிக்கும் பொழுது அந்த குழந்தைக்குள்ளேயும் ஒரு ரெசிஸ்டன்ஸை நீங்க கொண்டு போய் திணிக்கிறீங்க அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ ஒரு 2 தடவை கேட்கும், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த குழந்தையும் நம்ம மேல திருப்பி கோவப்படும். ஏன்னா நம்ம தானே அதுக்கான அந்த நெகட்டிவிட்டி அந்த குழந்தைக்கு கொடுத்துருக்கோம். ஸோ அதனால அந்த மாதிரி இல்லாம இது எல்லாமே ஈகோல இருந்து வரக்கூடிய ஒரு விஷயம்தான். உண்மை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்குள்ள இருக்க நெகட்டிவிட்டினால நீங்க எதையுமே சாதிக்க முடியாது. எவ்வளவுதான் அது வந்து வெளிப்புறமா நீங்க வந்து சாதிக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் அது வந்து தோல்வியை நோக்கி தான் போயிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ இதை தான் வந்து நம்ம சரண்டர்ல போன செஷன்ல பார்த்தது. ஸோ இந்த செஷன்ல வந்து நிறைய கேள்விகள் கேட்டிருக்காங்க, அதுக்கு என்னெல்லாம் வந்து இவர் பதில் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நான் இப்ப சொல்ல போறேன். முதல் கேள்வி என்னன்னா, இப்ப நமக்கு வந்து உடம்பு சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ரொம்ப உடம்பு முடியாம இருக்கு. ஸோ அதனால வந்து நமக்கு ஒண்ணுமே செய்ய முடியல அப்படிங்கும்போது இவர் சொல்ற அந்த சரண்டர் அப்படின்னு பார்த்தா, உடம்பு சரியில்லைன்னா நம்ம அதுக்கு அப்படியே அந்த சஃபரிங்க்கு அப்படியே சரண்டர் ஆயிடுறதா? ஸோ நம்ம அந்த உடம்பு சரியாகிறதுக்கு ஏதாவது செய்யலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இல்ல அப்படியே நீங்க சொல்ற சரண்டருங்கிறது வந்து இந்த அப்படியே விட்டுறலாமான்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்குறாங்க. ஸோ அதுக்கு இவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு வந்து உடம்பு சரியில்லை,
ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு வழியில நம்ம இருக்கிறோம். அந்த நோயும் ரொம்ப மோசமான நோயா இருக்கு அப்படிங்கும்போது அந்த இல்னஸ் அப்படின்னு அதுக்கு பேர் வைக்கிறோம் இல்லையா? அதுக்கு பேரு. சோ அது என்ன, அது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பாஸ்ட்லயும் இந்த ஃபியூச்சர்லயும் தான் அந்த இல்னஸ் இருக்கு அப்படிங்கிறாங்க. சோ இதெல்லாம் வந்து ஒரு கண்டிஷன். உடல்நிலை சரியில்லைங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு கண்டிஷன். அந்த கண்டிஷன்ல வந்து பாஸ்ட் இருக்கு, ஃபியூச்சர் இருக்கு. எப்படின்னு பார்த்தா நீங்க முன்ன வந்து உடம்பு வந்து நல்லா இருந்திருக்கும், இப்போ உடம்பு சரியாம ஆயிருக்கு. சோ இத பத்தின ஒரு சிந்தனைகள் உங்களுக்குள்ள இருக்கும். சோ என் உடம்பையே நான் வந்து இந்த அளவுக்கு ரொம்ப மோசமாக்கி இருக்கேன், இன்னும் கொஞ்சம் நான் நல்லா வந்து பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வருத்தம் உங்களுக்குள்ள கண்டிப்பா இருக்கும்ல. உடம்பு சரியில்லை அப்படின்னாவே கண்டிப்பா நீங்க வந்து ஒரு சின்ன வருத்தமாவது உங்களுக்குள்ள இருக்கும். அதை பத்தின விஷயங்கள் வந்து நீங்க மத்தவங்க கிட்ட சொல்லவும் செஞ்சுட்டு தான் இருப்பீங்க. சோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா வாழ்க்கை சூழலுக்குள்ள வருது. இந்த பாஸ்ட் அந்த ஃபியூச்சர்னு அந்த பிக்சர்ல காட்டியிருக்கேன் பாத்தீங்களா, அதுக்குள்ள வருது. ஆனா இந்த நவ் அப்படின்னு சொல்லக்கூடிய இங்க இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அங்க வந்து உடம்பு சரியில்லைங்கிற அந்த ஒரு விஷயமே கிடையாது. ஏன்னா அங்க ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிறது தான் அங்க இருக்கு. சோ அந்த இடத்துல வந்து நீங்க நல்லா தான் இருக்கிறீங்க. எப்ப வந்து நீங்க வாழ்க்கை சூழல்ல இருக்கிறீங்களோ அங்கதான் எல்லா ப்ராப்ளம்ஸுமே இருக்கு அப்படின்னு சொல்றாரு. சோ இங்க என்னன்னு பாத்தீங்கன்னா பிரச்சனைகள் அப்படிங்கறதே ஒண்ணுமே கிடையாது. ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா நீங்க தான் அந்த ப்ராப்ளத்தை வந்து உருவாக்குறீங்க. எப்படி உருவாக்குறீங்கன்னா அதை வந்து ஏத்துக்க முடியாம ஒரு ரெசிஸ்டன்ஸ் உங்களுக்குள்ள உருவாக்குறதுனால நீங்க அதிகமான வலியும் அதிகமான ஒரு சஃபரிங்கையும் நீங்க உங்களுக்குள்ள உருவாக்கிக்கிட்டே போறீங்க. அது உங்களுக்குள்ள இருக்கிறதுனால உங்களுடைய வெளி சூழல்லையும் உங்க சிச்சுவேஷனையும் என்ன பண்றீங்க, இன்னும் மோசமா ஆக்கிடுறீங்க. இதுக்கு வந்து அவரு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காரு. இப்போ கண்ணாடியில நீங்க பாக்குறீங்க, அப்போ ஒரு இமேஜ் தெரியுது, உங்க இமேஜ் தான் தெரியுது. சோ அது உங்களுக்கு பிடிக்கல. அப்ப என்ன பண்றீங்க, அந்த கண்ணாடிய உடைக்கிறீங்க. நீங்க உடைக்கும் போது என்ன ஆகுது, அதுவும் உங்களை திருப்பி அட்டாக் பண்ணுது. நீங்க கண்ணாடி அட்டாக் பண்றீங்க போது சோ அதுல நீங்களும் பாதிப்படைகிறீங்க இல்லையா? சோ இதுதான் அந்த ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது. சோ உள்ளுக்குள்ள என்ன ஆகுது, பிடிக்கல அப்படிங்கிற ஒரு உணர்வை நீங்க வந்து உருவாக்கி இருக்கீங்க. அதனால ஒரு ஆக்ஷனும் செய்றீங்க, அந்த கண்ணாடியை உடைக்கிறீங்க. அதனால உங்களுக்கும் பாதிப்படையுது. சோ அதுதான் இந்த ரெசிஸ்டன்ஸ் உள்ள இருந்துச்சுன்னா நீங்களும் பாதிப்படைவீங்க. ஏன்னா அதை எதிர்க்கிறீங்க அப்படிங்கறனால. இதுவே வந்து அந்த கண்ணாடியை பாக்குறீங்க, அந்த இமேஜ் தெரியுது, ஓகே பரவாயில்ல அப்படின்னு அந்த இமேஜ் கிட்ட நீங்க ஃப்ரெண்ட்லியா இருக்கிறீங்கன்னா எந்த எதிர்ப்பும் உங்களுக்கு இருக்காது. அது உங்களை எதிர்க்காது இல்ல, அது ஃப்ரெண்ட்லியா இல்லைன்னா கூட அது அது எதிர்க்காது. அவ்வளவுதான். சோ இதுதான் இங்க நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது. உங்களுடைய ரிஃப்ளெக்ஷனை தான் நீங்க வெளியில பாக்குறீங்க. சோ உங்களுடைய மனதை நீங்க மாத்திக்கிட்டீங்கன்னா உங்க சூழலுமே மாறும் அப்படிங்கிறது. சோ இந்த சரண்டர் அப்படிங்கிறது என்ன பண்ணுதுன்னா உங்களை வந்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுது. அதுதான் இங்க நடக்குது. சோ உங்களுக்குள்ள என்ன இருக்கோ அதை நீங்க வந்து அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிறது. அப்படி அக்செப்ட் பண்றதுனால இந்த மொத்த உலகத்தையே நீங்க வந்து மாத்துறீங்க. உங்க உள்ள நீங்க எப்படி இருக்கிறீங்களோ அதையோட ரிஃப்ளெக்ஷன் தான் வெளியிலயும் தெரியுது. சோ அதுதான் வந்து இந்த மிரர் நமக்கு சொல்லுது. இந்த மிரர் எக்ஸாம்பிள். இப்போ இல்னஸ் அப்படிங்கிறது பிரச்சனை இல்லை, நாம தான் பிரச்சனையே. ஏன்னா அந்த இல்னஸை நீங்க எப்படி பாக்குறீங்க. சோ அந்த உடம்பு சரியில்லை அப்படிங்கறத வந்து நீங்க அதுல இருந்து ஒரு ஐடென்டிட்டியை கிரியேட் பண்ணி அதனால அதுதான் நாம, நமக்கு இனிமே இப்படிதான் இருக்க போகுது, நம்மளுடைய ஃபியூச்சர் வந்து இனிமே கஷ்டமா தான் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி மென்டலா நீங்க சில தாட்ஸ் எல்லாம் உருவாக்குறீங்க. அதே மாதிரி எமோஷன்ஸும் நீங்க நெகட்டிவ் எமோஷன்ஸ் எல்லாம் உருவாக்குறதுனால அதுதான் உங்களுக்கு ப்ராப்ளமா உங்களுக்கு தெரியுது. ஸோ இங்க இவர் என்ன சொல்றாருன்னா பிகம் அன் அல்சிமிஸ்ட். இது அல்சிமிஸ்ட் பத்தி நம்ம சுஷலா மாஸ்டர் சொல்லியிருக்காங்க. அது என்னன்னா ஒரு தகரத்தை வந்து தங்கமா மாத்துறது இல்லையா? சோ இங்க வந்து தகரம் அப்படிங்கிறது என்னன்னா நம்மளுடைய சஃபரிங், உங்களுடைய துன்பம், உங்க வலி. சோ இந்த சஃபரிங்க நீங்க எப்படி வந்து கான்சியஸா மாத்துறீங்க, அதுதான் இங்க செய்ய போறீங்க. சோ அந்த கான்சியஸா நீங்க மாத்துறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கறது தான் இவர் வந்து அடுத்தடுத்து சொல்லிட்டே இருக்காரு. இப்போ ஒரு இல்னஸ் வந்துச்சுன்னா கோவப்படுவீங்கல்ல, பயங்கரமா கோவப்பட்டுட்டே இருப்பீங்க. ஏன்னா அதை ஏத்துக்க முடியல உங்களால. சோ அந்த கோபம் வரும் பொழுது உள்ளுக்குள்ள உடனே நம்ம என்ன பண்ணணும், அந்த கோபத்தை விட்னஸ் பண்ணணும். சோ அந்த மாதிரி நீங்க எந்த அளவுக்கு அந்த கோபத்தை நீங்க வந்து விட்னஸ் பண்றீங்களோ அப்போ வந்து அது உங்களுக்குள்ள ஒரு ஐடென்டிட்டியை கிரியேட் பண்ணாது. அந்த கோபம்ங்கிறது வந்து மாறி
நீங்க கான்சியஸ்னஸா மாறிடுவீங்க. அங்க வந்து அங்க பிரசன்ஸ் அப்படிங்கிறது வந்துடும். ஸோ அந்த இடத்துல வந்து இந்த உங்களுடைய பிரசன்ஸ் அங்க இருந்துச்சுனாவே அங்க இல்னஸ் அப்படிங்கிறது இல்லாம மறைஞ்சு போயிடும். ஸோ இதை தான் வந்து அந்த அல்சிமிஸ்டா இருங்க, டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுங்க அப்படிங்கிறது. உங்க துன்பத்தை நீங்களே என்னவா மாத்திரணும், கான்சியஸா, சஃபரிங்க வந்து கான்சியஸ்னஸா மாத்துங்க அப்படின்னு இங்க சொல்லியிருக்காரு. அடுத்த டாபிக் பாத்தீங்கன்னா டிசாஸ்டர். டிசாஸ்டர்னு வந்து ஒரு பெரிய இழப்பு அப்படிங்கிறது உங்க வாழ்க்கையில நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ நீங்க என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது. பொதுவா பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல 99% மக்கள் எப்படி இருக்காங்கன்னா அன்கான்சியஸா தான் இருக்காங்க. அதாவது அவங்க வந்து அவங்களுடைய மனசுதான் அவங்கள டிரைவ் பண்ணிட்டு இருக்கு. மனது என்ன சொல்லுதோ அதை தான் கேட்டுட்டு இருக்காங்க. எல்லாரும் அப்படிதான் இருந்துட்டும் இருக்கும். ஸோ இதை தான் அவர் என்ன சொல்றாருன்னா அன்கான்சியஸ் ஸ்டேட் அப்படின்னு சொல்றாரு. அதாவது அன்கான்சியஸா நம்ம இருக்கிறோம்னாவே நாம அங்க இல்லை அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த சரண்டர் அப்படிங்கிறத நம்ம செய்யணுங்கிறாங்க. ஓகே, இப்போ ஒரு லிமிட்டெட் சிச்சுவேஷன் அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க. என்ன இந்த லிமிட்டெட் சிச்சுவேஷனா, இப்போ நீங்க வந்து சாக போறதோ உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருச்சு. இன்னும் ஒரு 10 நாள் தான் நம்ம உயிரோட இருக்க போறோம் அப்படிங்கறது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப என்ன பண்ணுவீங்க? சில பேர் அதை எப்படி பார்ப்பாங்கன்னா, ஐயோ 10 நாள் தான் நம்ம உயிரோட இருப்போமா அப்படின்ட்டு பயங்கரமா பயந்துட்டே இருப்பாங்க. அதாவது ரொம்ப 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 கஷ்டப்படுவாங்க. அந்த துன்பம் எப்படி இருக்கும்னா அவங்களால தாங்கிக்கவே முடியாது. அந்த மாதிரி ஒரு துன்பம் வந்து அவங்களுக்குள்ள ஒரு கோ த்ரூ பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன்னா இன்னும் 10 நாள் தானே நம்ம இருக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க பெர்ஸ்பெக்டிவ் அந்த மாதிரி இருக்கும். அதுவே ஒரு சிலர் இதுவே நீங்க ஏத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சரண்டர் ஆயிட்டீங்கன்னா, இன்னும் ஒரு 10 நாள் தான் இருக்க போறோம். ஓகே, நமக்கு கன்ஃபார்மா தெரிஞ்சிருச்சு நாம வந்து இறக்க போறோம் அப்படிங்கிறது. சோ இதை நீங்க ஏத்துக்கும் பொழுது, சோ அந்த இடத்துல நீங்க சரண்டர் ஆகுறீங்க. அப்போ உங்களுக்குள்ள என்னெல்லாம் கோ த்ரூ பண்றீங்களோ அதையும் நீங்க சேர்த்துதான் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க. அங்க மன்னிப்பும் அங்க நடக்குது. அப்ப என்ன ஆகுது, இந்த 10 நாள்ல என்னால என்ன நல்ல விஷயங்கள் நான் செய்ய முடியுமோ, எனக்கு நான் என்னதெல்லாம் நல்லது செஞ்சுக்க முடியும், மத்தவங்களுக்கு நான் என்னெல்லாம் நல்லது செய்ய முடியுமோ அதை நம்ம நல்ல விதமா செய்யலாமே. இருக்கிற 10 நாள்ல நம்ம சந்தோஷமா மகிழ்ச்சியா நல்லபடியா இருக்கலாமே அப்படின்னு நம்ம இருக்கிறோம் பாத்தீங்களா. அந்த அக்செப்டன்ஸ் ஸ்டேட்டுக்கு வரோம் பாத்தீங்களா. அதுதான் இந்த சரண்டர் அப்படிங்கிறது. சில பேருக்கு வந்து அந்த லிமிட் சிச்சுவேஷன்ங்கிறது அந்த குறைந்தபட்சமான அந்த சூழ்நிலையை அவங்கள என்லைட்மெண்ட் ஸ்டேட்டுக்கு வந்து கொண்டு போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இன்னொன்னு வந்து இப்போ நிறைய கைதிகள் நீங்க பார்த்திருப்பீங்க, கொலை பண்ணிட்டு ஜெயில்ல போய் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து தூக்கு தண்டனையும் கன்ஃபார்மா இருக்கும். சோ அந்த மாதிரி இருக்கும் பொழுது அவங்கள வந்து கொண்டு போறாங்க இல்லையா, அந்த தூக்கு போடுற இடத்துக்கு கொண்டு போறாங்க. இப்போ அங்க அவங்க வந்து நின்னுட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு முன்னாடி ஏற்கனவே ஒருத்தவங்கள தூக்குல போடுவாங்க. அதை இவங்க வந்து கண்ணு முன்னாடியே பார்ப்பாங்க. சோ அப்ப இவங்க என்ன மாதிரி விஷயத்தோ அடுத்தது வந்து இன்னும் 2 ஹவர்ஸ்ல நம்மளும் இந்த மாதிரிதான் பண்ண போறாங்க, நம்மளுக்கும் இதே நிலைமை தான், நம்ம சாக போறோம் அப்படிங்கறத அவங்க வந்து கண்ணு முன்னாடியே பாக்குறாங்க. சோ அப்ப அவங்க என்ன மாதிரி அவங்களுடைய எமோஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும், பயங்கரமா இருக்கும். நிறைய ரொம்ப பயத்தை வந்து கோத்ரூ பண்ணுவாங்க. ஒரு பயங்கரமான ஒரு கஷ்டத்தை வந்து அவங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா. உள்ள அவங்க எமோஷன்ஸ் வந்து ரொம்ப மோசமா இருக்கும். சோ அப்ப அந்த நிலைமையில அவங்களுக்கு எப்படி தோணும்னா, அந்த சஃபரிங்கை வந்து ஏத்துக்கவே முடியாம அவங்க அக்செப்டன்ஸ் ஸ்டேட்டுக்கு வந்துருவாங்க. ஐயோ இதுக்கு மேல இந்த கஷ்டம் எனக்கு வேணாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமைக்கு வந்து, சோ அந்த அக்செப்டன்ஸ் ஸ்டேட்டுக்கு வரும் பொழுது அவங்களுக்குள்ள வந்து ஒரு மன அமைதி, இன்னர் பீஸ் அப்படிங்கிறது வந்து வரும். சோ இதுதான் வந்து அந்த லிமிட்டெட் சிச்சுவேஷன்ல அவங்க என்லைட்மெண்ட் ஆகுறது அப்படிங்கிறது. இது வந்து கைதிகளுக்கும் நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாரு. நமக்கு ஒரு விஷயம் கன்ஃபார்ம் சர்டனிட்டி, இது கன்ஃபார்மா தெரிஞ்சிருச்சுங்கும் போது நமக்கு உள்ள ஒரு ஒரு இன்னர் பீஸ் அப்படிங்கிறது வருது இல்ல. சோ அதுதான் அந்த என்லைட்மெண்ட் அப்படிங்கிறது. கைதிகளுக்கும் இது நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி. சோ இப்படிதான் நம்ம வந்து அந்த அக்செப்டன்ஸ் அப்படிங்கிறது இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. சோ நிறைய பேருக்கு ஒரு விஷயம் தெரிய மாட்டேங்குது. வாழ்க்கையில ஏதாவது ஒரு பெரிய டிசாஸ்டர் நடக்குது, நீங்க வீட்டை இழந்துடுறீங்க, சொத்து பூராவும் இழந்துடுறீங்க, நடு தெருக்கு வர மாதிரி உங்க நிலைமை இருக்கு, ஒரு நல்ல ஒரு நண்பனை இழக்கிறீங்க, இல்ல ஒரு தோழியை இழக்கிறீங்க, இல்ல உங்களையே நீங்க வந்து ஒரு நாள் சாக போறோம், இந்த மாதிரி ஒரு பெரிய டிசாஸ்டர் நடக்குது அப்படிங்கும்போது ஒரு விஷயம் வந்து நம்ம ஞாபகத்துல வச்சுக்கணும். என்னன்னா, இதுக்கு பின்னாடி இன்னொரு ஃபேஸ் இருக்கு அப்படிங்கிறது தான். அதாவது எப்பவுமே நம்ம வாழ்க்கை இப்படியே இருக்காது. இதுக்கு இதுக்கு பின்னாடி ஒரு மிராக்கல் நமக்கு வந்து நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். சோ இது தெரியாதனாலதான் நிறைய பேர் வந்து தன்னுடைய வாழ்க்கைய ஒரு பெரிய இழப்பு வந்த பிறகு நம்மளால இன்னும் ஒண்ணுமே பண்ண முடியாது, நம்ம வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, நிறைய பேர் சூசைட் அட்டெம்ப்ட் எல்லாம் பண்றாங்க. பட் அப்படி கிடையாது. இது வந்து ஒரு பெரிய இழப்பு தான் கண்டிப்பா. அந்த இழப்புக்கு பின்னாடி இருக்கக்கூடிய
லைஃப் லைஃப்னு ஒண்ணு இருக்கு. ஸோ அதை வந்து அவங்க ஃபேஸ் பண்றதுக்கு தயாராகிக்கணும். ஸோ அதனால வந்து இந்த விஷயத்த அவங்க மனசுல வச்சுக்கணும். இந்த அல்சிமிஸ்ட் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். எப்படி வந்து த தகரத்தை வந்து கோல்டா மாத்துறாங்களோ அதை வந்து நம்ம இந்த சூழ்நிலை, இந்த சஃபரிங்கை வந்து நம்ம மிராக்கிளா மாத்த முடியும் அப்படிங்கிறது தான். ஸோ அதனால இவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, நீங்க தப்பா எடுத்துக்க வேணாம். அதாவது இந்த மாதிரி ஒரு டிசாஸ்டர் வந்தா கூட நம்ம சந்தோஷமா இருக்கலாம் அப்படிங்கிறது கிடையாது. பட் என்னன்னா, அந்த பயத்தையும் வலியும் வந்து நீங்க முழுசா கோ த்ரூ பண்றது. ஸோ உங்களுக்குள்ள வந்து இந்த விஷயங்கள் நடக்குது அப்படிங்கும் பொழுது அதை நீங்க வந்து கோ த்ரூ பண்ணும் பொழுது உங்களுக்கு வந்து அந்த இன்னர் பீஸ் அப்படின்னு கிடைக்கும். எப்படி இந்த கைதிகள் வந்து சாக போற அந்த தருவாயில நிக்கும் பொழுது அவங்களுக்குள்ளயும் இதெல்லாம் நடக்கும். பயங்கரமா ஒரு விஷயத்த கோ த்ரூ பண்ணுவாங்க. அதை அவங்க அக்செப்டன்ஸ் பண்ணிக்கும் பொழுது என்லைட்மெண்ட் கிடைக்குது. ஸோ அதை தான் வந்து இங்க முழுமையா அந்த சஃபரிங்கை நீங்க அனுபவிக்கும் பொழுது உங்களுக்கு அந்த இன்னர் பீஸ் அப்படிங்கிறது கிடைக்குங்கிறாரு. ஸோ அப்பதான் அந்த ஒளி அப்படிங்கிறது நமக்குள்ள இருந்து ரேடியேட் ஆகும். ஸோ இந்த விஷயத்த வந்து இந்த டிசாஸ்டர், இந்த இழப்ப கூட நீங்க வந்து ஒரு உங்களுடைய என்லைட்மெண்ட்டுக்கு பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இப்போ இன்னொன்னு வந்து ஒருத்தர் கேக்குறாரு டோலேவை பார்த்து, என்னுடைய பையன் வந்து ஆக்சிடென்ட்ல இறந்துட்டான். ஸோ அப்படி இறந்துட்டனால நீங்க சொல்ற அந்த சரண்டர் பிரகாரம் பார்த்தீங்கன்னா, என் பையன் எப்பவுமே உயிரோட இருக்க முடியாது அப்படிங்கிறது தெரியும். அவன் வந்து இம்மார்ட்டல் கிடையாது. பட் அவன் இறந்துட்டான் அப்படிங்கிறத வந்து நான் ஏத்துக்கிறேன். ஸோ இந்த விஷயம் எனக்கு தெரியறதுனால அதுதான் சரண்டர் அப்படின்னா, அப்பேற்பட்ட சரண்டரே எனக்கு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி அந்த ஃபாதர் வந்து சொல்றார். ஸோ இதை கேட்ட உடனே டோலே என்ன சொல்றாருன்னா, இந்த வார்த்தையில இருந்தே, அவர் சொல்ற விதத்துல இருந்தே அவர் அக்செப்டன்ஸ்ல இல்லைங்கிறது தெரிஞ்சிருச்சு. இப்போ ஒரு பையன், ஒரு அப்பா வந்து தன்னுடைய மகனை இழக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய இழப்பு தான். அதை தாங்கிக்க வந்து கஷ்டமான விஷயம் தான். அதை தாங்கிக்கிறதுங்கிறது யாராலையுமே அதை ஏத்துக்கொள்ள முடியாது. இது வந்து ஒரு பெரிய இழப்பு. பட் இங்க வந்து நம்ம எப்படி இதை பார்க்கணும்னா, சரி நடந்தாச்சு, இதை திருப்பி மாத்தி அமைக்க முடியுமா? இறந்தவன் திருப்பி கொண்டு வர முடியாது. சரி, என்னெல்லாம் பண்ண முடியும், என்னெல்லாம் பண்ண முடியாது அப்படிங்கறது வந்து நம்ம இங்க தெரிஞ்சுக்கலாம். அந்த பையனை திரும்பி கொண்டு வர முடியாது. ஸோ நம்மனால இந்த சுச்சுவேஷன்ல என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தா, ஒண்ணு அந்த பையன் ஆசைப்பட்டதெல்லாம் நம்ம நிறைவேற்றி, அந்த பையன் நிறைய விஷயங்கள் செய்யலாம்னு நினைச்சிருப்பான். அதை நம்ம வந்து செய்யலாம். இல்ல அந்த பையன் வந்து நம்ம என்னெல்லாம் பண்ணணும், நாம என்ன பண்ணணும்னு அவன் ஆசைப்பட்டானோ அதெல்லாம் நம்ம வந்து செய்யலாம். அதுவும் வந்து எப்படி செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உள்ளுக்குள்ள எந்தவித எதிர்ப்பும் இல்லாம, அதாவது ஒரு கவலை, கோபம் இதெல்லாம் இல்லாம, இப்போ பையன் இறந்துட்டான் அப்படிங்கும் பொழுது இந்த எதிர்ப்பு அப்படிங்கறது எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, என் பையனுக்கு இப்படி எல்லாம் நடந்துருச்சா, அவன் ரொம்ப நல்லவன், அவனுக்கு போய் இப்படி எல்லாம் நடந்துருச்சே அப்படிங்கிற மாதிரி ஒரு கவலைப்படுறது. இல்ல மத்தவங்க கிட்ட போய் சொல்லி சொல்லி வந்து உங்க மனசு எவ்வளவுதான் சொன்னாலும் அதை ஏத்துக்காது. ஸோ சொல்லி சொல்லி நீங்க ஆத்திக்கிறது. இது எல்லாமே என்னன்னா ரெசிஸ்டன்ஸ் தான் அது. ஸோ இதெல்லாம் உங்களால ஏத்துக்க முடியல. ஸோ இந்த நிலைமையில நீங்க வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸை உங்களுக்குள்ள உருவாக்கிட்டே இருக்கும் பொழுது நீங்க என்ன பண்றீங்கன்னா உங்களுக்குள்ள இன்னும் அதிகமான ஒரு நெகட்டிவிட்டியை உருவாக்கிட்டே வரீங்க. என் பையனுக்கு இது நடந்திருக்க கூடாது, அவன் ரொம்ப நல்லவன், அவன் இன்னும் கொஞ்ச நாள் வாழ்ந்திருக்க வேண்டியது, அவனுக்கு எதனால இப்படி நடந்திருக்கு, இந்த மாதிரி எல்லாம் நீங்க சொல்லும் பொழுது நீங்க வந்து ரெசிஸ்டன்ஸ் மோட்ல இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். அப்ப நீங்க சரண்டர் ஆகல அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுவே வந்து நீங்க இன்னொரு விதமா இதை வந்து ஏத்துக்கலாம். எப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க பையனும் இறந்துட்டாரு. ஸோ அதை உங்களால ஏத்துக்க முடியல. உங்களுக்குள்ள வந்து ஒரு பயங்கரமான ஒரு துக்கம், அவ்வளோ ஒரு கஷ்டமான மனசு, ரொம்ப பாரமா இருக்கு. ஒரு நம்பிக்கையே இல்ல, வாழ்க்கை மேல ஒரு நம்பிக்கையே இல்லாம போயிடுது உங்களுக்கு. ஸோ ஒரு பெரிய பயம் உங்களுக்குள்ள வந்து உட்கார்ந்துருது. இனிமே நம்ம வாழ்ந்து என்ன பிரயோஜனம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மென்டலாவும் எமோஷனலாவும் நீங்க பயங்கரமான ஒரு துன்பத்துல இருக்கிறீங்க. ஸோ இந்த துன்பம், இதுக்கு வந்து ஒரு பேர் வைக்கிறீங்கல்ல, நீங்க என்னெல்லாம் உள்ள வந்து ஒரு ஒரு எமோஷன்ஸும் உங்களுக்குள்ள வருது இல்ல, பயம் வருது, அதுக்கப்புறம் துன்பம் வருது, கவலை வருது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு எமோஷனுக்கும் ஒரு ஒரு பேர் வைக்கிறீங்கல்ல. ஸோ இந்த கஷ்டத்தை நீங்க வந்து ஏத்துக்கணும். இந்த இந்த கஷ்டத்தை நீங்க உங்க மனசுக்குள்ள கோத்ரூ பண்றீங்களா, அதை நீங்க ஏத்துக்கணும். ஸோ அதுதான் ரெண்டே வழி அப்படிங்கிறாங்க. இந்த சஃபரிங்ல இருந்து வெளியில வர்றதுக்கு, சரண்டர் ஆகிறதுக்கு வழி என்னன்னா, ஒண்ணு நம்ம வந்து அத ரெசிஸ்டன்ஸ் இல்லாம வெளி சூழல்ல, எக்ஸ்டர்னலா அந்த பையன் இறந்து போயிட்டார். ஸோ இனிமே அந்த சூழலுக்கு உங்களால என்ன ஆக்ஷன் எடுக்கணுமோ அதை நீங்க செய்யலாம். அந்த பையனுக்கு பிடிச்சது செய்யறது,
நீங்க என்ன செய்யணும்னு அந்த பையன் விருப்பப்பட்டானோ அதை செய்யறது. ஸோ இதெல்லாம் செயல் மூலியமா நீங்க எக்ஸ்டர்னலா ஒரு விஷயத்த செஞ்சுறீங்க, ரெசிஸ்டன்ஸ் இல்லாம. ரெண்டாவது, அதுவும் ஒரு வகையில சரண்டர். ரெண்டாவது, உங்களுக்குள்ள அதை ஏத்துக்கவே முடியல அப்படிங்கும்போது உங்களுக்குள்ள நடக்கக்கூடிய ரொம்ப கஷ்டமான ஒரு துக்கத்தை நீங்க ஏத்துக்கிறது. அதுவும் ஒரு உள் சூழல், உள்ளுக்குள்ள சூழல் இப்படிதானே இருக்கு, அதை நீங்க வந்து ஏத்துக்கிறது. சோ அப்படி ஏத்துக்கும் பொழுது அங்க ஒரு அங்க நீங்க என்ன பண்றீங்கன்னா உங்களுடைய சஃபரிங்க நீங்க பீஸ், அந்த நிம்மதியா இன்னர் பீஸா நீங்க வந்து டிரான்ஸ்மியூட் பண்றீங்க. டிரான்ஸ்ஃபர்மேஷன் அங்க நடக்குது. அதுதான் இங்க அவரு சொல்ற அந்த சரண்டர் அப்படிங்கிறது. சோ இப்படி நம்ம செய்யலாம். இதுக்கு மேல நம்ம வாழ்க்கையில வந்து இதுதான் வாழ்க்கை ஆக்சுவலா. சோ அந்த சரண்டர் அப்படிங்கிறது தான் வந்து அந்த வாழ்க்கை அப்படின்னு அவர் சொல்றாரு. இங்க இந்த பிக்சர்ல பாத்தீங்கன்னா இந்த பாஸ்ட், இந்த ஃபியூச்சர் இப்படி இருக்கு, அந்த மிடில்ல இருக்கிற இந்த நவ் இருக்கு இல்லையா, இங்கதான் நம்ம இருக்கணுமே. சோ அந்த இடத்துல வந்து நமக்கு நோ பாடி, நோ மைண்ட், ஒன்லி நவ் மட்டும்தான் அங்க இருக்கு. அந்த இடத்துல எந்தவித இல்னஸுமே இல்லை. ஸோ அங்க எம்டினஸ் மட்டும்தான் இருக்கு, அந்த ஸ்டில்னஸ். அதுதான் பீஸ் ஆஃப் காட் அப்படின்னு சொல்லக்கூடியது. அங்க இருக்கும் பொழுது உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, அங்க வாழ்க்கை சூழலுமே இல்லை, அங்க வெறும் வாழ்க்கை மட்டும்தான் இருக்கு. அதுதான் அந்த நவ் அப்படிங்கிறது. அடுத்தது இன்னொருத்தர் என்ன கேக்குறாங்கன்னா, நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா இந்த துன்பத்துக்கு, அதாவது அந்த சஃபரிங்க்கு நம்ம வந்து சரண்டர் ஆயிடணும் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. எப்படி வந்து ஒரு நான் சரண்டருக்கு நம்ம சரண்டர் ஆகுறது அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. அதுக்கு இவர் என்ன சொல்றாருன்னா, ஓகே, ஒருத்தவங்க வந்து ரொம்ப பெயின்ஃபுல்லான ஒரு விஷயத்துல கோத்ரூ பண்றாங்க, ஒரு பெயின்ஃபுல்லான விஷயம் அவங்களுக்குள்ள ஓடுது. அப்ப போய் நீங்க வந்து நீ சரண்டர் ஆயிடணும், நீ விட்னஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னா அதை ஏத்துக்கிற மனநிலையில அவங்க இருக்க மாட்டாங்க. கண்டிப்பா அதெல்லாம் அவங்களோட மனசுல போய் சேராது. ஆனா இந்த பெயினுக்கு வந்து டெம்பரரியா ரிலீஃப் எல்லாம் தேடுவாங்க. எப்படி தேடுவாங்கன்னா, நிறைய ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கிறது, அதிகமா டிவி பார்க்கறது, அதிகமா ஷாப்பிங் பண்றது, ஃப்ரெண்ட்ஸுக்கு கால் பண்ணி தன்னுடைய விஷயத்த புலம்புறது. இந்த மாதிரி இதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டெம்பரரியா ஒரு ரிலீஃப் கொடுக்கும். ஆனா மறுபடியும் அவங்களுக்கு வந்து அந்த பெயின் அவங்க ஃபீல் பண்ணிட்டே தானே இருப்பாங்க. ஏன்னா அந்த பெயின் அப்படிங்கிறது வந்து ஒரு ஃபீலிங், அது ஒரு உணர்வு தான். அந்த உணர்வுங்கிறது வந்து நீங்க லேஸ்ல அதை எடுக்க முடியாது. உங்ககிட்ட இருந்து அந்த உணர்வை எடுக்கணும்னா, அதுல இருந்து நீங்க வெளியில வரணும்னா ஒரே ஒரு வழிதான், அது கோ த்ரூ பண்ணியே ஆகணும். அப்படி இல்லைங்கும் போது இந்த மாதிரி டெம்பரரியா நீங்க செய்யக்கூடிய எந்த விஷயமுமே அது உங்களுக்கு வந்து ஒரு தீர்வை கொடுக்காது அப்படிங்கிறாரு. இப்போ எவ்வளோக்கு எவ்வளோ வந்து உங்க பெயினை பத்தி நீங்க மத்தவங்க கிட்ட பேசுறீங்களோ, நீங்க என்ன பண்றீங்கன்னா உங்களோட வலியை மத்தவங்களுக்கும் நீங்க கொடுக்குறீங்க. சோ இதை அவங்க கேட்கும் பொழுது அவங்களுக்கும் அது வந்து அந்த துக்கம் அவங்களுக்குள்ளேயும் போயிடும். ஒரு கட்டத்துல பார்த்தா அவங்களும் உங்களை வெறுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கும் அவங்களுக்கும் சண்டை வர அளவுக்கு ஆயிடும். ஏன்னா உங்களுடைய நெகட்டிவிட்டியை நீங்க வந்து அவங்களுக்கு பாஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க. சோ அதனால நம்ம வந்து இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் செய்யறதுனால நமக்கு ஒண்ணுமே நடக்க போறது இல்ல. அதனால நமக்கு வந்து ஒரு ஒரு அதாவது பீஸ் ஆஃப் மைண்ட் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. சோ இதுக்கு வந்து ஒரு வழி, எந்த வழியுமே இல்ல அப்படின்னு சில பேர் நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா அதுக்கு வழி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. உங்களால வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியல, சரண்டர் ஆக முடியல அப்படிங்கும்போது அந்த வலி உங்களுக்குள்ள இருக்கு இல்லையா, அந்த வலியை நீங்க முழுமையா கோ த்ரூ பண்ணுங்க. அந்த வலி எப்படி இருக்கு அப்படிங்கறத முழுமையா அக்செப்ட் பண்ணிக்கோங்க, அதை அப்படியே கோ த்ரூ பண்றதுதான் ஒரே வழி அப்படிங்கிற மாதிரி இவரு சொல்றாரு. சோ நீங்க எந்த அளவுக்கு வந்து அந்த ஃபீலிங்க்கு உங்களுடைய அட்டென்ஷன், 100% அட்டென்ஷனை வந்து அந்த ஃபீலிங்க்கு நீங்க கொடுக்குறீங்க. அது எப்படி இருக்கு, அது என்னெல்லாம் உங்களுடைய உடல்ல செய்யுதுங்கிறத வந்து நீங்க முழுக்க முழுக்க உங்க அட்டென்ஷனை கொடுக்க கொடுக்க அங்க என்ன ஆகுதுன்னா அந்த வலி அப்படிங்கிறது வந்து இன்னர் பீஸா அங்க டிரான்ஸ்மியூட் ஆகுது. ஸோ இதை வந்து நிறைய பேருக்கு இது வந்து புரிய மாட்டேங்குது. ஸோ அதனால என்ன ஆயிடுது, அவங்க திரும்ப திரும்ப அவர்கிட்ட நிறைய கேள்விகள் வந்து கேட்டுட்டே இருக்கிறாங்க. பட் அவர் சொல்றது ஒரே ஒரே ஒரு விஷயம்தான். உங்களுக்குள்ள இருக்கிற அந்த இருள் அப்படிங்கிறது வெளிச்சமா மாறணும்னா அதுக்கு ஒரே வழி வந்து இந்த எமோஷன்ஸ் எல்லாத்தையுமே நீங்க கோ த்ரூ பண்ணிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது தான். ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். அதாவது அந்த வலி இருக்கும் பொழுது நீங்க வந்து முழு கவனத்தையும் செலுத்தும் பொழுது ஒரு ஸ்டேஜ்ல எப்படியாவது ஐயோ இது முடியலையே அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணும். பட் இருந்தாலும் நீங்க வந்து அதை அப்படியே ஃபேஸ் பண்ணி அதை கோ த்ரூ பண்ணி நீங்க அந்த என்லைட்மெண்ட் அப்படிங்கிறத வந்து அடைய முடியும் அப்படிங்கிறாரு. இது ஒரே ஒரு வழிதான் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. உங்களால அந்த அக்செப்டன்ஸ்க்கு வர முடியலன்னா தென் தெர் இஸ் நோ ஆப்ஷன், கோ த்ரூ இட் அப்படிங்கிறாரு. சோ இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா அந்த ஃபுல் அட்டென்ஷன், அந்த ஃபுல் அக்செப்டன்ஸ் அப்படிங்கிறது தான்
சரண்டர் அப்படிங்கறத இங்க ஒரு சொல்றாரு. சோ அதனால இந்த பவர் ஆஃப் நவ் அப்படிங்கிறது என்னன்னா இந்த சரண்டர் தான், இந்த ஃபுல் அட்டென்ஷன் தான் இந்த பவர் ஆஃப் நவ் அப்படிங்கிறது. கொஞ்சோண்டு ஒரு சின்ன ரெசிஸ்டன்ஸ் இருந்தா கூட அது பெரிய லெவல்ல உங்களுக்குள்ள பாதிப்பை கொடுக்குற அளவுக்கு அது வளரக்கூடியது தான். அதனால சின்னதா ஏதாவது ஒரு நெகட்டிவிட்டி உங்களுக்குள்ள இருந்தா கூட அதை கூட நீங்க இந்த மாதிரி கோ த்ரூ பண்ணி அதை உங்ககிட்ட இருந்து ரிமூவ் பண்ணிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஓகே. இப்போ இன்னொன்னு என்னன்னா இந்த சன்லைட் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு சின்னதா ரொம்ப சிம்பிளா இது புரியணும்னா, இப்போ நம்ம சூரியன் எடுத்துக்கிட்டீங்கன்னா சூரியன்ல இருந்து வெளிச்சம் வெளியில வருது. அந்த வெளிச்சம் தான் அந்த சூரியன் இல்ல அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்கு இல்லையா? மறந்துருச்சு, தான் அந்த சூரியன் அப்படிங்கிறதையே மறந்துருச்சு. சோ எப்ப அந்த வெளிச்சம் நானும் சூரியன் தான் அப்படிங்கிறது அதுக்கு தெரியுதோ அப்ப அந்த சூரியனோட போய் சேருது. சோ இதுதான் நம்மளும் என்ன நினைச்சிட்டு இருக்கோம், நாம அந்த ஈகோ நமக்குன்னு ஒரு ஐடென்டிட்டியை உருவாக்கி வச்சிருக்கு. அந்த பொய்யான அந்த ஐடென்டிட்டிய நாம உண்மைன்னு நம்பி அதுதான் நாமன்னு நினைச்சிட்டு இருக்கோம். நம்ம யாருங்கிறத சுத்தமா மறந்துட்டோம். சோ அது நமக்கு எப்ப தெரிய வருதோ அப்போ நம்ம அந்த சோர்ஸோட போய் சேர்ந்துருவோம். அதுதான் அந்த கடல்ல அலை நான் கடல் தான் அப்படின்னு அதுக்கு தெரியாத வரைக்கும் அது துன்பத்திலேயே தான் இருக்கும். ஆனா எப்போ நாம இந்த கடல் அப்படின்னு தெரிஞ்சிருச்சோ அப்போ நம்ம அந்த என்லைட்மெண்ட் அப்படிங்கறத அடைய முடியும். அதுதான் இங்க அவரு சொல்லியிருக்காரு. அடுத்தது இப்ப இன்னொரு கேள்வி கேட்டிருக்காங்க. இன்னொன்னு என்னன்னா, ஒரு ஃப்ரெண்டு 2 பேர் ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க. அதுல ஒரு பொண்ணுக்கு அவங்களுடைய பார்ட்னர் ரொம்ப அப்யூசிவான ஒரு பார்ட்னர். எப்பவுமே அவர் அந்த பொண்ணை அடிக்கிறதும் ரொம்ப அப்யூசிவான வார்த்தைகள் சொல்லி அந்த பொண்ணோட மனசை நோகடிக்கிறதுமா இருக்கு. ஸோ இதனால அந்த பொண்ணை என்ன பண்றா, ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒருத்தரை மேரேஜ் பண்ணும்போது இந்த மாதிரி நடக்குது. அதுக்கப்புறம் செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிறா. பட் செகண்ட் மேரேஜ் பண்ணும் பொழுது அந்த பொண்ணுக்கு மறுபடியும் அதே மாதிரி ஃபர்ஸ்ட் மேரேஜ்ல என்னெல்லாம் ஃபேஸ் பண்ணாலோ அதே தான் அவ செகண்ட் மேரேஜ்லயும் ஃபேஸ் பண்றா. ஏன் இந்த மாதிரி இந்த பொண்ணு திரும்ப திரும்ப ஒரே மாதிரியான இந்த மாதிரி அபியூஸ் பண்ற ஆளையே அவ செலக்ட் பண்றா, ஏன் அவ அப்படி சூஸ் பண்றா அப்படிங்கிற மாதிரி அவரோட ஃப்ரெண்டு டோலே கிட்ட கேக்குறாங்க. அதுக்கு இவர் என்ன சொல்றாருன்னா, இது இந்த சாய்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா இந்த மாடர்ன் டேர்மா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க நிறைய பேரு. இதுல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த சாய்ஸ் அப்படிங்கிறது ஒண்ணு இல்லவே இல்லை. நம்ம மனதளவுல இருக்கிற வரைக்கும், அதாவது இப்ப மனசுதான் நாமன்ற மாதிரி இருந்துட்டு இருக்கோம். அப்படிதானே நம்ம நம்பிட்டு இருக்கிறோம், மனசுதானே நாம. ஏன்னா அந்த ஈகோல இருந்து நம்ம இன்னும் வெளியில வரல. அந்த இடத்துல நாம இல்லவே இல்லைங்கும் போது அங்க சாய்ஸே இல்லை. சாய்ஸ் எப்ப அங்க வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க அந்த இடத்துல இருந்தாதான், அதாவது நீங்க முழு விழிப்புணர்வோடு இருந்தாதான் உங்களுக்கு சாய்ஸே இருக்கு. அப்படி விழிப்புணர்வோடு இல்ல அப்படிங்கும் போது அங்க சாய்ஸ் அப்படிங்கிறது கிடையாது அப்படிங்கிறாரு. இன்னொன்னு நீங்க பாத்தீங்கன்னா நிறைய படிச்ச மேதைகள் எல்லாம் நிறைய பேர் நல்லா படிச்சிருப்பாங்க, நிறைய நாலேஜ் எல்லாம் வச்சிருப்பாங்க. ஆனா அவங்களுமே என்னன்னா இந்த மாதிரி ஒரு அன்கான்சியஸ் ஸ்டேட்ல தான் இருப்பாங்க. அது ஏன் அவங்களுக்கு நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு அவங்களுடைய நாலேஜை பேலன்ஸ் பண்ண முடியல. அதனால அவங்க அன்கான்சியஸ் ஸ்டேட்டுக்கு போயிடுறாங்க. ஸோ அவங்க கத்துக்கிட்ட விஷயத்துக்கும் அவங்க மைண்ட்ல அவங்களுடைய அந்த கான்சியஸ்னஸ் எக்ஸ்பான்ஷன் இல்லாமையே இருக்கும். நாலேஜ் அவங்க கிட்ட இருக்கும், ஆனாலும் அவங்க அந்த நாலேஜ் மூலியமா அவங்களுடைய கான்சியஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் ஆகாமையும் இருக்கும். ஸோ அதனாலையும் அவங்களுக்குள்ள அந்த அன்கான்சியஸ் ஸ்டேட்லயே தான் அவங்க இருப்பாங்க. நிறைய படிச்சிருப்பாங்க, பெரிய பணக்காரங்களாவும் இருப்பாங்க, பட் அவங்களுமே அன்கான்சியஸ் ஸ்டேட்ல தான் இருப்பாங்க. ஸோ இதையும் சொல்றாரு. இப்போ இந்த பொண்ணு விஷயத்துல பார்த்தா அவ கம்ப்ளீட்டா மைண்ட் ஐடென்டிட்டி, அதாவது அவளுக்குள்ள ஒரு நெகட்டிவ் பேட்டர்ன் இருக்கு. சோ அந்த நெகட்டிவ் பேட்டர்ன் அவளுக்குள்ள இருக்கும் பொழுது அவ என்ன மாதிரி மனுஷங்களை அட்ராக்ட் பண்ணுவா? ஃபர்ஸ்ட் மேரேஜ் ஒரு அபியூசிவான பார்ட்னர் கிடைச்சிருக்கு. சோ அதை விட்டுட்டு செகண்ட் மேரேஜ் போகும்போது செகண்டும் அப்படிதான் வருதுன்னா, தென் அவளுக்குள்ள அந்த பேட்டர்ன் இன்னும் இருந்துட்டு இருக்கனால அவ அந்த மாதிரி மனிதர்களை தான் அட்ராக்ட் பண்ணுவா. ஏன்னா அந்த பொண்ணுமே எப்படி இருக்கான்னா அன்கான்சியஸ் ஸ்டேட்ல தான் இருக்கா. ஸோ அவளுடைய மைண்ட் ஐடென்டிட்டிலேயே தான் இருக்கிறதுனால, ஸோ அந்த பேட்டர்ன் பிரேக் ஆகாம இருந்துச்சுன்னா சேம் அதே மாதிரியான மனிதர்கள் தான் நம்ம வாழ்க்கையில அட்ராக்ட் பண்ணுவோம். அதே மாதிரி அவளுடைய பார்ட்னரும் அதே மாதிரி அன்கான்சியஸ் நெகட்டிவ் பேட்டர்ன்ல இருக்கிறனால ஸோ கரெக்டா மேட்ச் ஆகுது. அவங்க 2 பேருமே ஒரு அன்கான்சியஸ் ஸ்டேட்ல இருக்கிறதுனால 2 பேருக்குள்ளயுமே நெகட்டிவிட்டிங்கிறது ஒண்ணு இருக்கிறதுனால மாத்தி மாத்தி அந்த அபியூஸ் அப்படிங்கிறது நடந்துட்டே இருக்கு. ஸோ இந்த பொண்ணு
வார்த்தை அளவுலயோ செயல் அளவுலயோ எந்த நெகட்டிவிட்டி செய்யலனாலும் உள்ளுக்குள்ள அந்த பேட்டர்ன் இருக்கிறதுனால ஸோ அந்த விஷயம் அவளுக்கு நடந்துட்டே இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும் பொழுது நீ வந்து உன்னுடைய ஃப்ரெண்டுக்கு நான் சொல்லி கொடுத்த இந்த விஷயத்த, அதாவது விழிப்புணர்வுனா என்ன, எப்படி வந்து நம்மளுடைய இமோஷன்ஸை வாட்ச் பண்றது, எப்படி நம்மளுடைய தாட்ஸை வாட்ச் பண்றது அப்படிங்கிறத சொல்லி கொடுத்து அவளை விழிப்படைய வைக்கலாம். அது வரைக்கும் அவளுக்கு வந்து சாய்ஸுங்கிறது ஒண்ணு இல்லை. சாய்ஸுங்கிறது ஒரு இல்லாதனாலதான் திரும்ப திரும்ப அவளுக்கு வந்து அபியூசிவ் பார்ட்னரே வாழ்க்கையில வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்றாரு. ஸோ நிறைய மனிதர்கள் வந்து இப்படிதான் அன்கான்சியஸா தான் இருக்கிறாங்க. நாமே கூட பல நேரங்கள்ல அன்கான்சியஸா தான் இருக்கிறோம். பட் அது நமக்கு தெரிய வந்துருச்சுன்னா அதுல இருந்து வெளியில வரலாம். நிறைய பேருக்கு அது தெரியாமலே இருக்கும், அன்கான்சியஸா இருக்கிறதே தெரியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து நாம இந்த மாதிரி இந்த மெடிடேஷன் சொல்லி கொடுக்கறது, விட்னஸ் பண்றதெல்லாம் அவங்களுக்கு சொல்லி கொடுத்து அவங்கள வந்து நம்ம அந்த விஷயத்துல இருந்து வெளியில வர வைக்க முடியும். நம்ம வந்து அவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணலாம். ஸோ ஹெல்ப் எப்படி இருக்கணும்னா அவங்க அவங்களுக்கே உதவி செய்யற அளவுக்கு இருக்கணும். அந்த மாதிரியான ஒரு ஹெல்ப் தான் இந்த மாதிரி டீச் பண்றது. இன்னொன்னு, இப்ப நிறைய பேர் வந்து பேரண்ட்ஸை வந்து பிளேம் பண்ணுவாங்க. அதாவது பேரண்ட்ஸ் வந்து செஞ்சதுக்கும் பிளேம் பண்ணுவாங்க, செய்யாம இருந்ததுக்கும் பிளேம் பண்ணுவாங்க. இதெல்லாம் எனக்கு கஷ்டத்தை கொடுத்ததுக்கு, இதெல்லாம் நிறைய நல்லது எனக்கு செய்யலையே அப்படிங்கிறதுக்காகவும் பிளேம் பண்ணுவாங்க. ஆக்சுவலா பார்த்தா அது பிளேம் பண்றதுங்கிறதே வந்து அஹ், சுத்தமா வேஸ்ட். ஏன்னா அவங்களுக்கு பேரண்ட்ஸுக்கு ஏதோ இன்னமும் சாய்ஸ் இருக்கிற மாதிரி நினைச்சிட்டு இவங்க வந்து பிளேம் பண்ணுவாங்க. ஆக்சுவலா பார்த்தா பேரண்ட்ஸுமே அங்க வந்து ஒரு அன்கான்ஷியஸ் ஸ்டேட்ல தான் இருக்கிறாங்க. அவங்களுக்குமே ஒரு சாய்ஸுமே இல்லை. அதனாலதான் அவங்களும் செஞ்சு தப்பே திரும்ப திரும்ப செஞ்சுட்டே இருப்பாங்க. அந்த அன்கான்ஷியஸ் அப்னஸ் அப்படிங்கிறது என்னன்னா, நெகட்டிவ் பேட்டர்ன் என்கிறதுனா திருப்ப திருப்பி செஞ்ச தவறே நம்ம செஞ்சுக்கிட்டே இருப்போம். ஸோ அதுல இருந்தே நீங்க தெரிஞ்சுக்கலாம் நமக்குள்ள வந்து ஒரு நெகட்டிவ் பேட்டர்ன் இருக்கு, நம்ம அன்கான்ஷியஸா இருக்கோம் அப்படிங்கிறது. அதனால பேரண்ட்ஸை வந்து பிளேம் பண்றதுங்கிறது வந்து ஒரு யூஸும் கிடையாது. ஆனா அங்க நாம என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கம்பேஷனா இருக்கலாம். அவங்க மேல கருணையோட இருக்கலாம். அவங்களுக்கு நம்மனால என்ன உதவி செய்ய முடியுமோ அதை செய்யலாம். அவங்களுக்கும் நாம இந்த விஷயத்த, இந்த பவர் ஆஃப் லவ், விட்னஸிங், இதெல்லாம் வந்து கான்சியஸ்னஸ், இதெல்லாம் பத்தி அவங்களுக்கும் நம்ம வந்து டீச் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அடுத்த கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, அப்போ நீங்க சொல்ற விஷயத்தை எல்லாம் பார்த்தா ஒரு மைண்டு தான் நமக்கு இதெல்லாம் செய்ய வைக்குது. அங்க நாம அன்கான்சியஸ்னஸ்ல வந்து அங்க நாம இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது, செய்யற எல்லா விஷயமே நாம செய்யலையா, அதுதான் உண்மையா அப்படின்னு கேட்கும்போது, ஆமா, நம்ம எந்த விஷயத்தையுமே நாம செய்யல. வி ஆர் நாட் த டூவர். அப்படிங்கும்போது இதை வந்து ஒருத்தவங்களால ஏத்துக்க முடியல. அது எப்படி நாம செய்யாம இருப்போம் அப்படிங்கும்போது, பட் அதுதான் ஆக்சுவலா வி ஆர் நாட் த டூவர். நாம அதை செய்யல. ஏன்னா நாம அங்க வந்து இல்லவே இல்லை. அன்கான்சியஸா இருக்கும்போது என்ன செஞ்சாலும் அது நாம செய்யல. பிகாஸ் நம்மளுடைய ஃபுல் பிரசன்ஸ் வந்து அங்க இல்ல இல்லையா? ஸோ அதனால என்ன ஆகும்? வெறும் ப்ராப்ளம்ஸ் தான் உருவாகும். அங்க நிறைய கான்ஃபிளிக்ட் உருவாகும். சஃபரிங் அப்படிங்கிறது இருந்துட்டு தான் இருக்கும். நமக்குள்ள வந்து நெகட்டிவான இமோஷன், நெகட்டிவான தாட்ஸ் அப்படிங்கிறது இருந்துட்டு தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அடுத்த கேள்வி இன்னொன்னு என்னன்னா, ஃபர்கிவ்னஸ். ஸோ இப்போ நீங்க வந்து சாய்ஸ் எல்லாம் சொன்னீங்க, ஸோ சரண்டர் பத்தி எல்லாம் சொன்னீங்க. ஸோ இது வந்து ஃபர்கிவ்னஸ்க்கும் நம்ம அப்ளை பண்ண முடியுமா அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்றாங்க, ஃபர்கிவ்னஸ் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, அதுக்கு முதல்ல உங்களை நீங்க மன்னிக்கணும்னா பாஸ்ட்ல இருந்து நீங்க முதல்ல வெளியில வரணும். ஸோ இப்ப நம்ம நிறைய பேர் பாத்தீங்கன்னா பாஸ்ட்ல நடந்த விஷயங்கள் பத்தி அதிலே யோசிச்சுட்டு கவலைப்பட்டுறதெல்லாம் இருக்கு. ஸோ அப்படி இருக்கும் பொழுது உங்களை நீங்க மன்னிக்கவே முடியாதுங்கிறாங்க. நம்ம எந்த அளவுக்கு வந்து பாஸ்ட்ல இருக்கோம், அந்த டைம்ல இருக்கிற வரைக்கும் உங்களை நீங்க மன்னிக்க முடியாது. அதே சமயம் மத்தவங்களையும் நீங்க மன்னிக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. அதனால வந்து நீங்க இந்த சிச்சுவேஷன்ல இருந்து உங்களை டிட்டாச் ஆனாதான் ஃபர்ஸ்ட் உங்களை மன்னிக்க முடியும், மத்தவங்களையும் மன்னிக்க முடியும். அப்படி நீங்க அந்த நிகழ்காலத்துல வந்த பிறகு அங்க இந்த ஃபர்கிவ்னஸ்க்கு வேலையே இல்லை. அங்க ஃபர்கிவ்னஸும் இல்லை, இல்னஸும் இல்லை, சஃபரிங் எதுவுமே அங்க இல்லை. அங்க இருக்கிறதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், பீஸ் அப்படின்னு சொல்றார். ஓகே, அப்ப அந்த பாயிண்ட் ஆஃப் ரியலைசேஷனுக்கு எப்ப நான் வர முடியும் அப்படிங்கும் பொழுது, நீங்க எப்ப சரண்டர் ஆகுறீங்களோ அப்பதான் அந்த ரியலைசேஷன் அப்படிங்கிறது நடக்கும் அப்படிங்கிறாரு. சரி, அப்ப நான் சரண்டர் ஆயிட்டேன் அப்படிங்கிறத நான் எப்படி தெரிஞ்சுக்கிறதுங்கும் போது, எப்போ உங்களுக்கு வந்து கேள்வி கேட்கணும் அப்படிங்கிற அந்த தேவை இல்லாம போகுதோ அப்பதான் நீங்க சரண்டர் ஆயிட்டீங்க அப்படின்னு சொல்லி இந்த சாப்டர் முடிச்சிருக்காரு மாஸ்டர். தேங்க்யூ. இதோட நான் என் பண்ணிக்கிறேன். இதோட இந்த புக்கு முடியுது மாஸ்டர்ஸ்.